இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு 2 விஷயங்கள் தான் கோல்டில் அவங்க பார்க்குறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, பரமக்குடியெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ஆபரணங்கள்லாம் இருக்கும். அந்த காதில் நான் ரொம்ப கூட விளையாட்டாக சொல்கிறது, நம்ம வயசானவங்க காதில் ம். போட்டுக்கிற அந்த அது பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அதுவே வந்து அட்டி அது மாதிரி ஆ. ஏதாவது வச்சுருப்பாங்க. அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400, 500 கிராம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதெல்லாம் கவுண்ட் பண்ணோன்னா நம்மளோட எக்கானமி எங்கேயோ பெருசாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கோல்டு நகை வாங்குறதுங்கிறது நம்ம போட்டு அழகு பார்க்கறது ஒரு ப்ளஷருக்காக பண்ணுறோம். அப்புறம் நமக்கு ஏதாவது அவசர ஆத்திரம் வேணும்னா நம்ம கோல்டை ஈஸியாக விற்க முடியும். ம். நம்ம இப்போ லேண்டோ இல்லை வீடோ விற்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆகும், இல்லை 6 மாதம் ஆகும். ஆனால் இப்போ ஒரு ஆபரண தங்கம் வச்சுருக்கோன்னா நேராக போய் விற்றுடலாம். இல்லாட்டினா பேங்க்கில் அடகு. போய் கடன் வாங்குறதுன்னா காலையில் 9 மணிக்கு போனோன்னா 9:30 மணிக்கு நம்ம கடன் வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்காக தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஆபரணங்களாக தான் வாங்குகிறோம், ஆர்னமெண்ட்டாக தான் வாங்குகிறோம். நம்மளுடைய லேடிஸ் உமன்ஸ் வந்து அதை போட்டுக்கிறாங்க, அழகாக இருக்குது. நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது, மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கறது.